அண்மை செய்தி. ஊட்டி, கொடைக்கானலில் 28 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், எந்தெந்த பிளாஸ்டிக் பொருட்களுக்கெல்லாம் தடை விதிக்கப்பட்டுள்ளது விவரம்? நீலகிரி மாவட்டத்தில் பெட் பாட்டில்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் நுழைவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி சுப்பிரமணிய கௌசிக் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எம் சதீஷ்குமார், டி பரத சக்கரவர்த்தி அமர்வு தமிழகத்தில் 28 வகையான பிளாஸ்டிக் பொருட்களை தடை செய்து பிறப்பிக்கப்பட்ட அரசாணையின் அடிப்படையில் நீலகிரி முதல் கன்னியாகுமரி அகத்தியர் மலை வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதும் அந்த 28 வகையான பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த, இருப்பில் வைக்க, கொண்டு செல்ல, உற்பத்தி செய்ய தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறது. வாகனங்களுக்கு அனுமதி வழங்குவதற்கு நீலகிரி மற்றும் கொடைக்கானல் பகுதிகளுக்கு தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு செல்லக்கூடாது என மோட்டார் வாகன சட்டத்தில் நிபந்தனையை சேர்த்து அறிவிப்பு வெளியிட வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கின்றனர். தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்களை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளனர். ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலைவாச தலங்களில் உள்ள கடை உரிமையாளர்கள் பிளாஸ்டிக் பைகளில் அடைத்து விற்பனைக்கு வரும் பிஸ்கெட் போன்ற உணவுப் பொருட்களை பிரித்து வேறு இலை அல்லது காகிதம் போன்ற மற்றும் தன்மையுடைய பொருட்களில் பொதிந்து, அதாவது பேக் செய்து நுகர்வோருக்கு வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தி இருக்கின்றனர். உணவுப் பொருட்கள் எடுத்து வரப்படும் பிளாஸ்டிக் பைகளை வனப்பகுதியில் போடாமல் மீண்டும் உணவுப் பொருட்கள் உற்பத்தியாளர்களிடமே திரும்ப ஒப்படைக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கின்றனர். மீண்டும் மஞ்சள் பை திட்டத்தின் விரிவாக்கமாக சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான குடிநீர் பாட்டில்கள், பைகள் உள்ளிட்ட அன்றாடம் தேவைப்படும் பொருட்கள் அடங்கிய சுற்றுலா பைகளை வாடகைக்கு விடும் திட்டத்தை அமல்படுத்தலாம் என யோசனை தெரிவித்திருக்கக்கூடிய நீதிபதிகள் பொது இடங்களில் குப்பைகள் சேருவதை தடுக்க வியாபாரிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர். இந்த உத்தரவுகளை அமல்படுத்தியது குறித்து அறிக்கையை தாக்கல் செய்ய அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியம்.